ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குட்டி எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரூஃப் காங்கிரீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரூஃப் காங்கிரீட்டை வந்து நம்ம கீழேருந்து மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஆட்களை எடுத்து போய் கொட்டுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய நடந்து போகிறதுனால பைப் ரொம்ப சேதமாகும். எலக்ட்ரிஷியன் அதிகமான வேலை இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கீழே ஒயரிங் பண்ணுறதுல சிக்கல் வரும். ஆனால் அந்த முற்றிலும் டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே ஒரு ட்ராலி ஒன்று மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரே போட்டு அதை ட்ராலி மூவ் பண்ணி கொட்டுறாங்க. மேன் பவரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இதனால் வந்து பைப்பில் எந்த டேமேஜஸும் இல்லை. அவங்க போகிற ட்ராலியும் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. சைட்டு பக்காவாக முடிஞ்சிச்சு. நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பைப் போட்டு என்னடா காலையில் தான் டேமேஜ் ஆகுதுன்னு நினச்சிட்டு வந்தோம். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. சூப்பராக முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதோ வீடு கட்டுறீங்க இல்லை காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா இது போல் ஒரு டீமை நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கட்டும் சரி, டைம் மேன் பவரும் சரி உங்களுக்கு கம்மியாகிட்டு உங்களுக்கான நல்ல ஒரு காங்கிரீட் டீமாக இருக்கும். ஸோ இது நல்ல காங்கிரீட் டீம் எங்களை வந்து ஆன்சர் பண்ணியாகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.